ஆண்டவர் ஆபிரகாம் பண்ண வாக்குத்தத்தம் கிறிஸ்துவுல நிறைவேறணும். கிறிஸ்துல நிறைவேறணும். அப்போ ஆபிரகாம் ஜீவனுள்ள போது, பூமியில் இருக்கும் போது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சு. அதே நேரத்தில் கிறிஸ்து வரும்போது கொஞ்சம் நிறைவேறுச்சு. அது ஆபிரகாமுடைய மாம்ச கண்கள் பார்க்காது, ஆனால் அது காதுகள் கேட்கும். அவன் விசுவாசித்தான். அதே காரியத்தான் கர்த்தர் உங்களுக்கும் சொல்லுகிறார். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார், அது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். ஒருவேளை நீங்கள் இருக்கும்போது நடக்காது, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அது நடக்கும். உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்ததிகள் அதை பார்ப்பார்கள். வருகை தாமதித்தால் கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுக்க வல்லமை உள்ளவர். ஒன்று மட்டும் நிச்சயம், இங்கே நடக்காவிட்டாலும் பரலோகத்தில் நடக்கும். சிலர் சொல்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அது நடக்காமல் எப்படி வருகை வரும்? ஆண்டவர் தான் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அதை வருகைக்குள்ளாக நிறைவேற்றணும்னு அவர் உங்களுக்கு காலகட்டம்லாம் சொல்லலை. அதை ஸ்பிரிச்சுவலாகவும் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ வானத்து நட்சத்திரத்தை போல சந்ததியை பார்ப்பார்னா, அவர் அப்படி பார்க்கல, பேரன வரைக்கும் தான் பார்த்தாரு. ஆனால் அந்த சந்ததி கிறிஸ்துவின் மூலமாக வானத்தின் நட்சத்திர சந்ததி உருவாயிருச்சு. நீ தேசத்தை சுதந்திரிக் கொள்வாய்னா அந்த தேசத்தை மட்டும் சொல்லலை, அஸ்திவாரம் உள்ள ஒரு தேசம் வருது, அதையும் ஒரு சுதந்திரிப்பார். கர்த்தர் சொன்னது அந்த காலகட்டத்தில் தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் காலகட்டத்துக்கு பிறகும் நடக்கும். அவர்களுக்கும் அது நிறைவேறும். உங்களுக்கு நிறைவேற வேண்டியது உங்கள் காலத்தில் நடக்கும். உங்கள் பிள்ளைகள் காலத்தில் நிறைவேற வேண்டியது அவர்கள் காலத்தில் நடக்கும்.